உணவுகள் மேல விநாயகருக்கு மிகவும் பிரியம். அவருடைய பக்தர்கள் அன்போடு கொடுக்கும் உணவு வகைகளை ஒண்ணு விடாம சாப்பிட்டுருவாரு. அப்படிதான் ஒரு நாள் அவருடைய பக்தர் ஒருத்தர் தன்னுடைய வீட்டுல விதவிதமான பதார்த்தங்களை படைச்சிருக்காரு. விநாயகர் அதை வயிறு நிறைய சாப்பிட்டு முடிக்கும் போது நள்ளிரவு ஆகிடுச்சு. ஆனா இன்னமும் சாப்பிட விரும்பினவர் மீதி இருந்த உணவுகளை ஒரு பையனை போட்டு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தாரு. சாப்பிட்ட களைப்புல மெதுவா நடந்தவர் தடுமாறி கீழே விழுந்துட்டார். அவர் கையில இருந்த உணவும் கீழே விழுந்து சிதறடிச்சு. உடனே எழுந்து மண்ணை உதறி தட்டிட்டு சுத்தி முத்தியும் யாருன்னா பாக்குறாங்களான்னு பார்த்தாரு. நள்ளிரவுன்றதால யாரும் அங்க இல்ல. சிதறின பதார்த்தங்களை எடுத்துக்கிட்டு நிமிர்ந்த விநாயகர் வானத்துல நிலா இருக்கிறத பார்த்தார். எப்பையும் தன்னை பெரிய அழகனா நினைச்சுக்கிற சந்திரன் விநாயகர் கீழே விழுந்ததையும் மண்ல விழுந்த உணவுகளை பொறுக்கி எடுத்ததையும் பார்த்து கேலியா சிரிச்சிட்டு இருந்தான். அதை பார்த்த விநாயகருக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. ஆ, என்னை பார்த்தா சிரிக்கிறாய்னு கேட்க பெரிய தொந்தியையும் யானை முகத்தையும் பார்த்தால் எனக்கு சிரிப்பு பொங்கி வந்து விட்டது. அந்த கால்களை அசைத்து அசைத்து நடந்து வரும்போது கீழே விழுந்து புரண்டதை பார்த்தால்னு மறுபடியும் சிரிக்க தொடங்கினான் சந்திரன். அடக்க முடியாத கோபத்துல விநாயகர், நீ செய்த தவறுக்கு நீ வானில் தோன்றாமல் மறைந்தொழிவாய்னு சாபம் கொடுத்துடுறாரு. அந்த காலத்துல சந்திரன் மாசம் முழுக்கவும் ஒவ்வொரு நாளும் வானத்துல முழுமையா தோன்றி ஒளி வீசுவான். விநாயகர் சாபத்தால இனிமே அப்போ வானத்துல தெரியாமையே போயிடுவோமேன்னு தன்னுடைய தவறை உணர்ந்தவன் என் பிழை பொறுத்து மன்னிக்க வேண்டும் விநாயக பெருமானேன்னு வேண்டுனான். கோபம் தணியாத விநாயகர், உன் தவறுக்கு பாடம் கற்பிக்கிறேன். இன்னும் 15 நாட்களில் நீ மெல்ல மெல்ல தேய்ந்து முழுவதும் மறைந்து விடுவாய். ஒரு நாள் முழுக்க நீ மறைந்தே இருப்பாய். அடுத்த 15 நாட்களில் மீண்டும் முழு உருவத்தை அடைந்து ஒளி வீசுவாய். ஆனால் அதுவும் ஒரு நாள் தான் சொல்லிடுறாரு. சதுர்த்தி நாளில் என்னை அவமதித்ததால் உனக்கு இந்த சாபம் ஏற்பட்டது. இனிமேல் சதுர்த்தியில் உன்னை பார்க்கும் அனைவருக்கும் நீ கேடுகளையே விளைவிப்பாய்னு சாபம் கொடுத்துடுறாரு. புரட்டாசி மாசம் வளர்பிறையில சதுர்த்தியில விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுது. சதுர்த்திங்கிறது வளர்பிறை நாளுடைய 4வது நாள். விநாயகரை சந்திரன் அவமதிச்ச நாளும் சதுர்த்தி தான். அதனாலதான் சதுர்த்தி அன்னைக்கு யாராவது நிலவை பார்த்தா அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும்னு நம்பப்படுதுங்க. 4ஆம் பிறையை பார்த்தால் நாய்ப்படாத பாடுன்னு சொல்றதையும் கேட்டிருப்போம். அதுவும் இதனாலதாங்க.